இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மீனிங் இது? இந்த உயரத்துல இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட் தூரத்துல போக 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 சிறுசாகி இங்க போய் காணாம போயிடும். அதான் வேனிஷிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட் இந்த தூரத்துல போய் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த தூரத்துல போய் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளதான் இருக்கும். இங்க இருக்க லேம்ப் போஸ்ட் இங்க போச்சுன்னா இவ்வளவுதான் இருக்கும், இங்க போச்சுன்னா இவ்வளவுதான் இருக்கும், இங்க போச்சுன்னா இவ்வளவுதான் இருக்கும். அது எப்படி போகுதுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம. ரெண்டாவது லேம்ப் போஸ்ட் ஃப்ரீயா வரைஞ்சிடறோம். அதுவும் வெர்டிகலா எல்லா லைன்ஸும் 90 டிகிரிஸாக இருக்க வேண்டும். $90 எல்லாமே 90 டிகிரிஸ். சரிங்களா? இப்ப இதுல வந்து இதுல இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இது ரெண்டுக்கும் இடையில வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அதே டிஸ்டன்ஸ் தானே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் எப்படி குறைஞ்சிட்டு போகுன்றப்ப என்ன செய்யறோம்னா, இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி இதோடைய சென்டருக்கு போறோம். சென்டர், சரிங்களா? சென்டருக்கு போறோம். அங்க சென்டர்னு எழுதாம நான் சிம்பிளா போட்டு காட்டிட்டேன். சென்டருக்கு போயிட்டு அங்க இருந்து அது ஒரு கனெக்டிங் லைன் ஒண்ணு வரைஞ்சிருக்கோம். அதையும் ரெட்ல நான் வரைஞ்சிடுறேன். கனெக்டிங் லைன் ஒண்ணு வரைச்சிட்டோம். இப்ப என்ன செய்யறோம்? இப்ப இதுல சென்டர்ல இருந்து வேனிஷிங் லைனுக்கு வரைஞ்சதுனால இதோடைய சென்டர்லயும் கரெக்டா அது கட் பண்ணோம். நம்ம மூணாவது லேம்ப் போஸ்ட் எந்த இடத்துல வரையணும்னு பிளான் பண்றோம். மேல இருந்து இதோடைய சென்டர் வழியா ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு வரைஞ்சோம்னா, மேல இருந்து இதோடைய சென்டர் வழியா ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா இது எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடத்துலதான் மூணாவது லேம்ப் போஸ்ட் வரும். அதுவும் 90 டிகிரிஸ் இருக்கணும். இன்னொரு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணணும். இந்த லேம்ப் போஸ்ட் திக்கா இருக்கு, இது கொஞ்சம் தின்னா இருக்கு, இது ரொம்ப தின்னாயிருச்சு. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் ஸ்டாண்டும் சிறுசாகிட்டே போகுது. சரிங்களா? இப்ப இதோடைய சென்டர் இது. மேல இருந்து திரும்ப வந்து இன்னொரு கோடு வரைஞ்சோம்னா இந்த இடத்துல நாலாவது லேம்ப் போஸ்ட் வரும். அதுவும் 90 டிகிரிஸ் இருக்கணும். 90 டிகிரிஸ் இருக்கணும்ன்றது வந்து ஒரு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இயற்கையா அவங்களுக்கு மனசுல ஆகிற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம சொல்லலைன்னா அதை மறந்துடுறாங்க. அதை ஒரு இதுல தப்பிதம் விட்டாங்கன்னா எல்லாத்தையும் தப்பிதம் ஆயிடும். சிறுசாகிட்டே போகுதா, மெல்லிசாகிட்டே போகுது, சிறுசாகிட்டே போகுது, குட்டையாயிட்டும் போகுது. இத கூடுமான வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து திரும்ப வரைஞ்சிட்டு இருக்கிறது கஷ்டம். அப்படி கொண்டு போயிடுறோம். போயிடுச்சுங்களா லேம்ப் போஸ்ட்? இப்ப வந்து போஸ்ட் மாத்திரம் வரைஞ்சிருக்கோம். லேம்ப் வரையணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க இருந்து அங்க ஒரு லேம்ப் போடுறோம்னு வச்சுக்கிறோம். அப்ப அங்கிருந்து ஒரு வேனிஷிங் லைன் ஒண்ணு வரும்ல, அங்கேயே ஒரு வேனிஷிங் லைன் வரும். இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசு கிடையாது. ஆனால் 1 2 3 4 முதல்ல வந்து ஹரிசான்டல் லைன் 2/3 1/3 இல்லாட்டி 1/3 2/3 whichever way. Vanishing point, vertical line loose ends to be connected to vanishing point. ரெண்டாவது லேம்ப் வந்து அப்ராக்சிமேட்டா வரையறோம். வரைஞ்சதுக்கு அப்புறம் சென்டர்ல இருந்து வேனிஷிங்க்கு வந்து ஒரு லைன் ஒண்ணு வரையறோம். டாப்ல இருந்தோ கீழே இருந்தோ இந்த டயகனல்ல இதோட சென்டர்ல கட் பண்ணி கீழே இருக்க லைனை கட் பண்ற இடத்துல அடுத்த லேம்ப் போஸ்ட்,
ரெண்டாவது லேம்ப் போஸ்ட்ல இருந்து மூணாவது லேம்ப் போஸ்டோட சென்டர் வெளியே கட் பண்ணோம்னா நாலாவது லேம்ப் போஸ்ட், அஞ்சாவது லேம்ப் போஸ்ட், ஆறாவது லேம்ப் போஸ்ட், அப்படியே லேம்ப் போஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்ப இந்த 2 லைன் வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து இது வரைக்கும் அப்படி அதுக்கு பேரலா அது வளைஞ்சிச்சுன்னா லைட்டாவும் ஆயிட்டே போகும். இது போயிருச்சா? இத இந்த மெத்தட்ல சொல்லி தர்ற மாதிரி ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். அதனால இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை. சரிங்களா? இப்ப ரயில்வே ட்ராக் வரைகிறது ஒன்று இருக்கு, ரோடு வரைகிறது ஒன்று இருக்கு. ரயில்வே ட்ராக் வரைகிறதா இருந்தா ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்றோம். அதுக்கு முன்னாடி மரம் வரைகிற மாதிரி ஒன்று வரைஞ்சிருவோமா, இல்லாட்டி பில்டிங் வரைஞ்சிருவோம். ஒரு பில்டிங்கும் மரமும் இருக்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல ஒரு பில்டிங், இதுக்கு நேரா இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இப்படி ஒரு பில்டிங் இருக்கு. இது ஒரு 20 அடி இருக்கும் இல்லையா? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு அதே ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா 2 ஃப்ளோர் ஆயிடும் இல்லைங்களா? 2 ஃப்ளோர் ஆயிடுது. நான் காம்பவுண்ட் எல்லாம் வரையல. 2 லூஸ் எண்ட் கிடைச்சிருச்சு. 2 லூஸ் எண்ட் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம், இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம். வேனிஷிங் பாயிண்டோட கனெக்ட் பண்றது தான் நம்மளுடைய முதல் வேலை. லூஸ் எண்ட்ஸை வேனிஷிங் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு பில்டிங் தெரியவே, கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிருது. 90 டிகிரிஸ். வந்துருச்சு. இதுதான் சென்டர்னா அங்க இருந்து ஒரு வேனிஷிங் போச்சுன்னா இந்த இடத்துல வந்துருது. இது அடுத்த ஃப்ளோர். எல்லாமே வேனிஷிங்க்கு தான் போயிட்டு இருக்கு. என்ன ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வரைஞ்சாலும் இம்மிடியேட்டா அதை வேனிஷிங் எடுத்துட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஒண்ணு வரையறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் ஒண்ணு வைக்கிறோம். இப்ப இங்க இந்த ஜன்னல் வரணும்னா என்ன செய்யறோம், இந்த ஜன்னல் இங்க வரைஞ்சிடறோம். இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் வந்துடும். ஏன்னா இங்க இருந்தா வேனிஷிங் ஆரம்பிக்குது. கார்னர் வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து இதை கனெக்ட் பண்றோம். இது வரைக்கும் கொண்டு வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் டிராயிங் கிடையாது. ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் கைட்லைன். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா தான் இருக்கு, நான் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணல. இப்ப இது போற மாதிரியே இதுக்குள்ளதான் ஜன்னல் போகும். இந்த ஜன்னல் கொஞ்சம் இதோட சிறுசா இருக்கும், சைட்ல போயிட்டதுனால அந்த ஜன்னல் இதோட சிறுசா இருக்கும். வந்துருச்சா? இது 10 அடி வரும் அப்படின்னா இது ஒரு 6 அடி வரணும் அப்படின்னா அவ்வளவு ஹைட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இது கீழே இதுக்கு கீழே நம்ம படி வைக்கணும் வைக்க வேண்டாம்ன்றதுலாம் நம்மளோட இஷ்டங்கள். இப்ப அடுத்த ஒரு பில்டிங் வரையணும்னா இதோட பெருசா வரையணும் அப்படின்னா நம்ம 3 ஃப்ளோருக்கு கொண்டு போறோம் அப்படின்னா வந்துருச்சு. அங்க இருந்து இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு மரம் ஒண்ணு வரையறோம்னு வச்சுக்கோங்க.
யாருக்கு பெரிய அவசரமா ஏதோ ஒரு கேள்வி வந்துருச்சு? இது 3 ஃப்ளோர் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இது 2 ஃப்ளோர் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து 1 ஃப்ளோர் வருது. 4 ஃப்ளோரே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படி வந்துச்சுன்னா 4 ஃப்ளோர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜன்னல் போடுறதா இருந்தால் அப்படி ஜன்னலை போட்டுட்டு இது வரைக்கும் அதை கொண்டு வந்து வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு அதை கொண்டு போய் இவ்வளவு ஹைட்டுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து 4 ஃப்ளோர் போயிருச்சு. இது 3 ஃப்ளோர் வரைக்கும் 30 அடி வரைக்கும் இந்த மரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். 30 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் இருக்கிறதா வச்சுக்கிறோம். தென்னை மரம் வந்து ஒரு 30 அடியில வந்துருது இல்லைங்களா? தென்னை மரம் அதுக்கு பின்னாடி போயிருச்சு. அதுக்கு கீழே வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்கிறதா வச்சுக்கிறோம். இப்ப திரும்ப இன்னொரு ஒரு 2 ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து இதுக்கு பேரலா தான் இருக்கும். இந்த லைன் இதுக்கு பேரலா தான் இருக்கும். நம்ம வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம மரம் வேணும்னா அங்கங்க மரத்துடைய சைஸையும் சிறுசாகிட்டே போயிடும். இப்ப இந்த இடத்துல ரைட் ஓகே இதை எப்படியே விட்டுருவோம். இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் வரையாம சும்மா பேன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி வரையறோம் அப்படின்னா இங்க இருந்து ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட்லயும் ரோடு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறோம். வேனிஷிங்ல இருந்தா வருது ரோடு. வேனிஷிங்ல இருந்து ரோடு வந்துருச்சு. இப்ப இங்க ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்கிறத வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்குன்னா சிறுசு ரொம்ப தள்ளி அங்க ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்குன்னா அது இதோட சிறுசா இருக்கும் இல்லையா? இப்படி செட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் 1. ரயில்வே லைன் வேரியேஷன்ன்றது என்ன பண்ணா ரயில்வே லைன் வேரியேஷன் மாத்திரம் நான் இங்க வரைஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் மேல வேனிஷிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்படி வச்சுக்கிறோம். நம்ம ஹாரிசான்டல் லைன் வந்து ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. அந்த ஜீப்ரா கிராசிங் இருக்கு, அது எல்லாமே வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து வரணுமா? கோடு. ஆமாமா. இது இங்க வரைஞ்சிட்டோம்னா அங்க இருந்து அப்படிதான் வரணும். அங்க இருந்து அப்படிதான் வரைஞ்சுக்கணும். சரிங்க. எல்லாமே இது எப்படி ஜன்னல் ஜீப்ரா கிராசிங்ல வந்துச்சோ இந்த ஓடு இங்க ஒரு சின்ன ஒரு சஜ்ஜா மாதிரி ஓடு மாதிரி இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அது கூட மேனிஷிங்ல இருந்து தான் வரணும். சரிங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கூரை மாதிரி வச்சு குடிசை மாதிரி கூரை மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அப்படி போட்டீங்கன்னா அவ்வளவு உயரத்துக்கு அந்த இடத்துல கூட போட்டீங்கன்னா அதை அங்க கீழே கொண்டாந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் செய்ய முடியும். எல்லாமே வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து வேனிஷிங் இது வந்து சிங்கிள் பாயிண்ட் வேனிஷிங் சொல்லிட்டு வந்துட்டதுனால எந்த ஒரு லைனுக்கு 2 எண்ட் இருக்கு. 2 எண்ட்ல 2 எண்டையும் வேனிஷிங்ல கனெக்ட் பண்ணி ஆகணும். கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்ப ரெட் லைன்லயும் ப்ளூ லைன்லயும் இருக்கிறது கைட் லைன்ஸ், பிளாக் லைன்ல இருக்கிறது ஆக்சுவல் டிராயிங். இப்ப ரயில்வே ட்ராக்கு போனோம் அப்படின்னா நான் வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இதுக்குள்ளே நான் உங்களுக்கு வரைச்சு காட்டுறேன். ரயில்வே ட்ராக்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இவ்வளவு பெருசுக்கிற அந்த ஸ்லீப்பர் கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. ஒரு ஸ்லீப்பர் கட்டை இவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுக்கோ. ரயில்வே ட்ராக் இது மேல இருக்கு.
இப்ப என்ன இருக்குன்னா நமக்கு இதுவும் லூசெண்ட், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லூசெண்ட். அப்ப நம்ம என்ன சொல்றோம், லூசென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதோட கனெக்ட் பண்ணி ஆகணும், வேனிஷிங் லைனோட கனெக்ட் பண்ணி ஆகணும்னா முதல்ல அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா அதை வச்சுதான் இது வேனிஷிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு, அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆக போகுது, இது இப்படி போகுதா, நம்ம ரயில்வே ட்ராக்கை முதல்ல வரைஞ்சிருவோம், ஏன்னா கண்டினியூஸா இருக்க போகுது. இதையும் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கிளியரா இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இதையும் நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த லைன் தின்னாயிட்டு போகணும். இங்க இருந்து திக்கா லைன் ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே தின்னாயிட்டே போகணும், லைனும் லைட் ஆயிட்டே வரணும். இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது திக்கா இருந்துச்சுன்னா அது தின்னாயிட்டே போகணும், லைனும் லைட் ஆயிட்டே வரணும். சரிங்களா? அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 படத்துல சக்சஸ்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்கவே மறக்காது. இப்ப எனக்கு எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் நான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டிராயிங் பட ஆரம்பிச்சு பின்னாடி போக போக ஆட்டோமேட்டிக்கா என் லைன்ஸ் லைட் ஆகிட்டே போகும், டீடைல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா திரும்ப 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 செஞ்சு அது வந்து மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்ய வைக்கணும். போர் அடிக்கும், பயங்கர போர் அடிக்கும், ஆனா வேற வழி இல்லை. சரிங்களா? இப்ப வந்து என்ன செய்யறோம், இப்ப கட்டை, அடுத்த கட்டை, இந்த கட்டையோட மேல் பகுதியை வரைகிறோம், அங்கதான் வரும் இல்லைங்களா? அடுத்த கட்டை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோமா, அந்த தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது அப்படியே வெளியில வந்துருது, இது அப்படியே அங்க வெளியில வந்துருது, கீழே போகுது. இந்த கட்டையை விட இந்த கட்டை சிறுசா இருக்கு, இந்த கட்டையை விட இந்த கட்டை சிறுசா இருக்கு. இது 4 கட்டை தான் தெரியும் நமக்கு ஆக்சுவலா, அது அந்த கட்டை இன்னும் சிறுசா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கட்டை இன்னும் சிறுசா போகுது, அப்படியே அப்படியே லைட் ஆகி காணும். ரயில்வே ட்ராக் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்ப இப்ப இத தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பில்டிங்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைட்ல லேம்ப் போஸ்ட் போட்டோம்னா, இல்லாட்டி இந்த சைட்ல மரங்களை போட்டோம்னா ஒரு ரயில்வே லைன் போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. இப்ப இதை வந்து ஒரு இந்த சைட்ல ஒரு சின்ன சுவர், இங்க லேம்ப் போஸ்ட் இருக்கட்டும், இந்த சைட்ல ஒரு சின்ன சுவர், இந்த சைட்ல ஒரு சின்ன சுவர், நடுவுல 2-3 பிரிட்ஜ் போட்டுட்டு கீழே வளைவளைவா தண்ணியை வரைஞ்சு விட்டோம்னா, கோடு போட்டு விட்டோம்னா ஒரு கால்வாயில, ஒரு கெனால்ல, வாட்டர் ஃப்ளோயிங் இன் கெனால், மேல வந்து கல்வெட்ஸ் இருக்கு, இந்த சைட்ல லேம்ப் போட்டிருக்கான், இங்க வந்து இங்க வீடுகள் இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுருக்கோம். ஆக வேரியேஷன்ஸ் நம்ம வந்து இனி ஸ்டூடெண்ட்ஸை கிளப்பி விட்டு இது செய்யுங்க. இப்ப என்ன செய்றீங்க, வரிசையா வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ட்ரெயின் போயிட்டு இருக்க மாதிரி வரைங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அதே தான் நான் இதை குவார்டர் பிரிச்சு அப்படி அப்படியே வரைஞ்சிட்டே வர்றேன்னா எப்படி வருதோ வரைஞ்சிட்டே வர்றேன். எடுத்த உடனே நம்ம வரைகிறது வந்து ஹரிசான்டல் லைன் தான் வரையறோம் இல்லைங்களா? நான் இந்த சைடு மாத்திரம் வரையப்படுறேன், இந்த சைடு வரையல, இந்த சைடு வரையாம இந்த சைடு மாத்திரம் வரையப்படுறேன். அதனால வேனிஷிங் பாயிண்ட் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ட்ரெயின் வர வேண்டியிருக்கு, அப்ப ரயில்வே ட்ராக் இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்படின்னா ட்ரெயின் வந்து இந்த இடத்துல இருக்க போகுது இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கிறத வச்சுக்கிறோம், பழைய ட்ரெயின்.
ரொம்ப டீடைல்லாம் போகலன்னா தலைய மாத்திரம் வரைஞ்சிக்கிறேன். தலைய மாத்திரம் கிளியரா வரைஞ்சிக்கிறேன். தெரியுதா? தெரியல? அதே 1ஆம் கிளாஸ்ல சொல்லு, ஃபர்ஸ்ட் கிரேட்ல 1ஆம் கிளாஸ்ல நம்ம சொல்லி தந்த அதே லெசன்ஸ் தான் பாருங்க. சர்க்கிள், ஒரு பகுதி ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிளோடைய ஒரு பகுதி, ரேடியல் லைன்ஸ், ஒரு செமி சர்க்கிளும் ஒரு சிலிண்டரும், ஒரு ரெக்டாங்கிளோடைய ஒரு பார்ட்டு, இது மாத்திரம் நான் வரைஞ்சிக்கிறேன் முதல்ல. இதை வரைஞ்சிட்டு நான் என்ன செஞ்சிடறேன், வேனிஷிங்க்கு எடுத்துட்டு போயிடுறேன். இதுதான் மேக்சிமம் ஹைட் இருக்க போகுது எனக்கு. எனக்கு இது இருந்தா பாதி படம் எனக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா? என்ன இது நல்ல பின்னாடி அதுல இன்ஜின்ல என்னென்னமோ வருது, அதெல்லாம் வரும் இல்லையா? சக்கரங்கள் வந்து எலிப்டிக்கலா இருக்கும். அதே வேனிஷிங்குள்ளதான் போயிட்டு இருக்கு பாருங்க. சக்கரத்தோடைய சைஸும், எல்லா சக்கரமும் ஒரே சைஸ் இருக்க போகுது. சக்கரத்தோடைய சைஸ் சிறுசாகிட்டே போகுது. இனி திரும்ப வந்து ஒரே ஒரு கேரேஜோடைய தலையை மாத்திரம் வரையறேன். வரைஞ்சிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து எல்லா கேரேஜும் கிடைச்சிடும். வந்துருச்சுங்களா? அதை எதை பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டாட்டோமா? இப்ப இதே இது புல்லட் ட்ரெயின் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, புல்லட் ட்ரெயின் இப்படி போக விடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துட்டு இருந்தாலும் முதல்ல ஹொரைசன் லைனை வரைஞ்சிக்க அப்படின்னு முதல்ல அதை தான் வரைய சொல்றோம். இது கொஞ்சம் கீழே இறக்கி வரைவோமா? இருங்க வர தப்பிதமா மேல வரைஞ்சிட்டேன், கொஞ்சம் கீழே இறக்கி வரையறேன். வரைஞ்சிட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் அங்க வச்சுட்டு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிடறோம் இல்லைங்களா? முதல்ல வந்து பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டு அப்படி என்ஜின் போக போகுது. இங்க இருந்து புல்லட் ட்ரெயினுக்கு வந்து வெளியில வந்து ஹெட் வரப்போகுது அப்படின்றப்ப இது சென்டரை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். Sir, can it be possible to draw a little dark? It is very light. Cannot be seen. Okay. Now I placed the vanishing. Okay, where is it? Yes. The horizontal line is kept there. The vanishing point is that. Now what I'm doing is I'm drawing the tracks. These are going to be the tracks.
If these are going to be the tracks, the box is going to be there. Lingla. So 2 vertical lines. I want the box to be there because it's up. It almost becomes a 2-point perspective. This is going here. Now I draw a circle and connect the corners to the circle. So once you have one idea, rest of them are just imaginations. Everything is going to vanish. இல்ல அப்ப இத வந்து வேற மாதிரி மாத்தலாம். கார் ஆயிருது, ஜீப் ஆயிருது, அதே ஸ்கொயர், அதே இது என்னன்னா இதுல என்ன வருது அப்படின்னா, நம்ம என்னென்ன செஞ்சு காட்டுறோமோ அதுகள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யறாங்க. இது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த 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 மாதிரி இப்ப நான் இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் ஏன் இது பார்க்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போட்டு காட்டுறேன். அப்ப நம்ம ஃப்ரீயா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இட் வில் பி a good idea if we can record what we are doing. சரிங்க, அடுத்தது இன்னும் ஒண்ணு போகலாம். இப்போ இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? எதுங்க? இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ண சொல்றேன்னு சொன்னாரு. ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க சார். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்கல்ல சார்? அனுப்பி வைப்பேன் மேடம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் குறைச்சிட்டு இதே லேம்ப் போஸ்ட் தூரத்துல வச்சுட்டு, ஒரு லேம்ப் போஸ்ட் இல்லாத லெவலுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல மரங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஹைவேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அந்த கேள்விக்கு இது பதிலாயிருதா? அப்ப ஒரு லெசன் தான். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ரோடு எப்படி போய் வேனிஷ் ஆகுது, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல லேம்ப் போஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி போய் வேனிஷ் ஆகுது, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பில்டிங் இருந்துச்சுன்னா எப்படி போய் வேனிஷ் ஆகுது, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரீஸ் இருந்துச்சுன்னா எப்படி போய் வேனிஷ் ஆகுது, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பீப்புள் இருந்தாங்கன்னா எப்படி வேனிஷ் ஆகுங்க. இது 10 அடி உயரமான ஒரு மரம் வீடா இருந்துச்சுன்னா இது 5 அடி. அப்ப ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஹைட்ல அவர் நின்றுட்டு இருக்காரு, அதேதான் அதே வேனிஷிங் கொண்டு போய் இந்த இடத்துல போனீங்கன்னா அந்த ஆள் இவ்வளவு ஹைட் தான் இருக்க போறாரு, அதே ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவ்வளவு ஹைட் தான் இருக்க போறாரு. எல்லாமே கொஞ்சம் சிறுசாயிர போது இந்த இடத்துல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க இருந்து இப்படி வெளியில கொண்டாந்தீங்கன்னா இத நிறைய பேர் செஞ்சு பார்த்திருப்பீங்க. செஞ்சு பார்க்காதீங்க, ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றது இன்னும் ஈஸியா இருக்கு நமக்கு. இதுக்கான ஐடியா கிடைச்சு போயிருது நமக்கு. இப்ப அடுத்த ஒரு எக்ஸசைஸ் ஒண்ணு, 1 பாயிண்ட்ல பாக்ஸஸ் வரையறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம செஞ்சோம். அது நிறைய தடவை நம்ம செஞ்சிருக்கோம். 1 பாயிண்ட்ல வந்து ஒரு வேனிஷிங் பாயிண்ட் சொல்லிட்டு வச்சுட்டு
கூடுமான வரைக்கும் சுத்தி வரைகிற ஷேப்ஸ் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி, ஒரே ஷேப்பை திரும்ப திரும்ப வரையாம வித்தியாசம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் லூஸ் எண்ட்ஸ்ன்னு சொல்றோம். we call these the loose ends. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 5 பண்ணுங்க சார். எதுங்க? இன்னொரு வாட்டி சரியா சொல்லுங்க. இது வானிஷிங் பாயிண்ட் 1 வச்சுட்டு வேரியஸ் ஷேப்ஸ் ஒன்று வரையறோம். இதோடைய லூஸ் எண்ட்ஸ், இதத்தான் லூஸ் எண்ட்ன்றோம். எப்பயுமே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சோம்னா இது ஒரு லூஸ் எண்ட் அது ஒரு லூஸ் எண்ட், அதை நம்ம வேனிஷிங்க்கு கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சட்டம். அப்ப இதெல்லாம் லூஸ் எண்ட்ஸா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வேனிஷிங்க்கு கனெக்ட் பண்றீங்க நீங்க. இதுக்குள்ள வர வேண்டிய தேவை இல்லை, அப்படியே வந்தாலும் வரட்டும். இதுவும் லூஸ் எண்டை கனெக்ட் பண்ணிடுறோம், இந்த லூஸ் எண்டை கனெக்ட் பண்றோம், இந்த லூஸ் எண்டை கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றோங்களா? கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது கனெக்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு சரியா தெரியலையே, கொஞ்சம் டார்க் ஆகுவா? இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால அவ்வளவு தெரியல. நான் ரொம்ப ரஃபா வரையறேங்க, நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ரஃபா வரையறேன். நல்லா கிளியரா இருக்கு சார், தெரியுது சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க பென்சில்ல வரைய சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா வரைஞ்சிருவாங்க. சரிங்களா? இப்ப வந்து அதுக்கு பேரலல் லைன்ஸ் போட்டு விட்டோம்னா நமக்கு கிடைச்சிருது. இப்ப வந்து சப்போஸ் இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸா இருந்துச்சுன்னா அப்படி தெரியும் இல்லையா? டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸா இருந்தா அப்படி தெரியும். ஒபேக் பாக்ஸா இருந்துச்சுன்னா இதுக்கு பேரலாவே வரையறேன். முடிஞ்சிருச்சு. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சில விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சால்வ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 90 டிகிரிஸ்னா அது 90 டிகிரிஸ் இருந்தாகணும். இது வந்து ஒரு 60 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அது 60 டிகிரிஸ் இருந்தாகணும். அது அதுல இருந்து நீங்க விலகவே முடியாது. இது 150 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அது அதுவும் அங்க சைட்ல இருக்கிறது 150 டிகிரிஸ் இருக்கணும். அதை வந்து மெஷர் பண்ணி செஞ்சா மாத்திரம்தான் கரெக்டா வரும்ன்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப இதை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேபிளா போகும்போது எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் எடுத்த உடனே நம்ம வந்து ஹாரிசான்டல் லைனை வரைஞ்சிடறோம். ஐ லெவல் லைன், வேனிஷிங் லைன், அது எது சொல்றோமோ அதை சொல்லி வரைஞ்சிடறோம். ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வச்சிடறோம். வச்சுட்டு ஒரு லூஸ் எண்ட் வரையறேன், ஒரு லைன் வரையறேன். இதான் டேபிளோடைய டாப்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் வரையறேன். ஒரு லைன் வரைஞ்சிட்டு 2 லூஸ் எண்ட் இருக்கு, இது ஒரு லூஸ் எண்ட் அது ஒரு லூஸ் எண்ட், 2 லூஸ் எண்டையும் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இது டேபிளோடைய டாப் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்றேன். டேபிளோடைய போர்டு மேல இருக்கக்கூடிய திக்னஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இது ரெண்டும் பேரலா இருக்க போகுது. டேபிளோடைய டாப் கிடைச்சிருச்சா எனக்கு? இப்ப இந்த பாக்ஸ் ஒண்ணு வரைஞ்சேன் பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன ஸ்லைஸ், தான் இது. இப்ப இதே இது வந்து நான் இவ்வளவு பெருசா வரைஞ்சிருந்தேன்னா இதே பாக்ஸ் தான் அது. சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சென்டர்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதே இதை வந்து நீளமா ஒரு கட்டையா வெட்டினேன். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கட்டையா வெட்டுறேன்னு வச்சுக்கோ. இவ்வளவு பெரிய கட்டையா வெட்டுறேன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும்.
என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு இந்த லைன்லாம் போய் ஆகணும், இந்த 3 போய் ஆகணும் இல்லையா? போயிருச்சு. இப்ப இதே திக்னஸ் நான் சைட்ல கொடுத்தா கொஞ்சம் தின் ஆகும். ஒரு கால் கிடைச்சிருச்சா? ஒரு கால் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த சைடு காலை வந்து நான் இங்க வரையாம, தனியா எடுத்து வரையாம இங்கே வச்சு வரைய போறேன். இப்ப என்ன ஆகுது? எனக்கு இங்க இருந்து இங்க போய் வேனிஷிங்க்கு போயிருது. ஆச்சுங்களா? இது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லை. இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னா இதுக்குள்ளதான் இருக்கிறதுனால ரெண்டாவது அந்த சைடு கால் எனக்கு தெரிய போறது கிடையாது, இந்த சைடு கால் தான் தெரிய போகுது. சரிங்களா? இப்ப வந்து இந்த கால் வந்து கீழே இறங்கி இருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம், கொஞ்சம் சிறுசா இருக்கலாம். இதை டார்க்கன் பண்ணி பார்ப்போமே. ஒருவேளை லேசா தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளவு தெரியலாம். ரெண்டு கால் மாட்டியாச்சு, இன்னும் 2 கால் மாட்ட வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் டேபிள் வாங்க போனோம்னா கழட்டி கையில குடுத்துறாங்க டப்பாக்குள்ள போட்டு, திரும்ப வீட்டுல வந்துதான் ஸ்க்ரூ பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாதி டேபிள். இல்ல அப்ப இதே இது ஒரு டேபிளா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோம்னா, இதெல்லாம் மாட்டி இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப பிளாக்கா 1 2 3 4 5 பிளாக் இது மாதிரி பிளாக் வரைஞ்சிருவே இல்ல. இதே இதை வந்து நம்ம வந்து பிலோ ஐ லெவல் வரைய சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வரையறாங்க. அப்படின்னு போட்டு பிலோ ஐ லெவல் வரைய சொன்னாலும் வரைஞ்சிடுறாங்க, அபவ் ஐ லெவல் வரைய சொன்னாலும் வரைஞ்சிடறாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சிடறாங்க. இது இந்த மாதிரி வரைகிறப்ப வரைஞ்சிடறாங்க. கம்பைன் ஆகிறப்ப இவங்க தனித்தனியா இதை யோசிக்காம மொத்தமா யோசிச்சு பார்த்து ஒரு லைன் போட்டோம்னா எல்லா டேபிளும் வந்துடணும், ஜி பூம் பா உடனே டவார்னு டேபிள் வந்துடணும்ன்றாங்க. இல்ல அது அதுலதான் ப்ராப்ளம் வருது நமக்கு ஆக்சுவலா. அப்ப இல்ல இது இண்டிபெண்டா ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்து செய்ய அப்படின்றப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துருது. சரிங்களா? இப்போ வந்து டேபிள் மேல புக்கு வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு அது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் சிம்பிளா டேக்கிள் பண்றது எப்படின்னு பார்ப்பேன். ஆஸ் யூஷுவல் எடுத்த உடனே நம்ம டேபிளை வந்து பிலோ ஐ லெவல் தான் வைக்க போறோம். டேபிளுக்கான கீழே இருக்க போகுது. ஒரு கார்னர் இந்த கார்னர்ல வரையறேன்னா இதை வந்து ஐ லெவல் லைனா வச்சுக்கிறோம். நம்ம ஐ லெவல் லைனா வச்சுட்டு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரைவோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்தேன் அப்படின்னா, ஓகே, ஒரு பில்டிங் வந்து இப்படி வரைஞ்சிருக்க, இந்த சைட்ல அதே மாதிரி இன்னொரு ஒரு பில்டிங் வரையறேன்னா நான் வந்து சிறுசா வரைஞ்சு காட்டுவா, அது இடம் மாதிரி தெரியுதா? வேனிஷிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று வரையணும்.
ஒரு சிம்பிளா ஒரே ஒரு ஜன்னல் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் வச்சுக்கிறோம். ஒரு பில்டிங் ஒண்ணு வரையறோம். இந்த சைடுல இன்னொரு ஒரு பில்டிங் ஒண்ணு வரையறோம். லூஸ் எண்ட் வந்த உடனே கனெக்ட் பண்ணிடுறோம். சிங்கிள் பாயிண்ட் வரையறும் போது நம்ம இது வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல போற மாதிரி நம்ம காட்டுறது கிடையாது. இந்த இது வந்து நம்மளுடைய பேப்பர் லெவலுக்கு பேரலா தான் இருக்கு. இந்த சைடு மொத்தம்னா தூரத்துக்கு போகுது இல்லைங்களா? அப்ப இந்த சைடுல வந்து இங்க ஒரு ஜன்னல் வந்துருது, இங்க வந்து ஒரு கதவு வந்துருது. இது இந்த கதவு வந்து அங்க போய் சேர்ந்துரும், இந்த கதவு இங்க போய் சேர்ந்துரும். அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு கதவு வந்துருது. நான் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றேன், இது போய் இங்க போய் சேர்ந்துச்சா, இது இங்க போய் சேர்ந்துச்சா, இதை மறந்துருன்றேன். மறந்துட்டு இங்க வரையலாம், இது பக்கத்துல இங்க வரையலாம். இதை இந்த பக்கம் தூக்கி போட்டுட்டோம்னா இது இங்க போய் சேர்ந்துருது. இதை இங்க வரைஞ்சிடறோம். சரிங்களா? இத இங்க வரைஞ்சிட்டோம். இத இங்க வரைஞ்சிடறோம். இங்க வேனிஷிங்க போட்டு இந்த சைட்ல ஒரு கதவு 2 போட்டுமே. பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சுங்களாங்க? இதானே கான்செப்ட். இது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சைடு லெஃப்ட்ல இருக்கிறது இந்த சைடுல போகும், ரைட்ல இங்க வந்துருது. லெஃப்ட்ல இருக்கிறது இந்த சைடு வந்துருது, ரைட்ல இருக்கிறது வந்து இந்த சைடு வந்துருது. லெஃப்ட்டுக்கு வந்துருது, லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போயிருது. போயிருச்சுன்னா 2 வானிஷிங் பாயிண்ட் வந்துருது. சரிங்களா? 2 பாயிண்ட் வானிஷிங் செய்யறப்ப வந்து 2 பாயிண்ட் வானிஷிங் செய்யும் போது நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இதை கொண்டு போறேன். இது லைன் தெரியுது இல்லைங்களா? போக்கஸ்ல இருக்கு இல்லைங்களா? சரிங்க, இருங்க, கொஞ்சம் அந்த ஸ்கேல்ல கொஞ்சம் அசைஞ்சிருச்சு. நோட் புக் சரியா இருக்குங்களா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிட்டு வரைஞ்சோம். அந்த பாக்ஸை எங்க வேனிஷிங் பாயிண்ட் இருக்கோ அங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா? அப்படி கனெக்ட் பண்ணி விட்டோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கார்னரை தான் வரைவோம் இல்லைங்களா? ஏன்னா 2 சைடு தெரிய போகுது. ஒரு கார்னரை வரையணும். வரைஞ்சிட்டு இங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட், இங்க ஒரு வேனிஷிங் பாயிண்ட், அங்க ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வச்சிருக்கோம். வச்சுட்டு லூசன்ஸை கனெக்ட் பண்றோம். லூசன்ஸ் கனெக்ட் பண்ற ஸ்டோரி தான், அது மாற போறதே கிடையாது. இந்த லூசெண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம், இந்த லூசெண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் வந்துருச்சா? இந்த கதை ஞாபகம் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த சைடுல ஒரு டேபிளோட ஒரு சைடு, இந்த சைடுல டேபிளோட இன்னொரு சைடு. இப்ப இந்த இடம் லூஸா இருக்குல்ல, இப்ப இந்த லூஸ் எண்ட் வந்து இங்க போய் கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த லூஸ் எண்ட் இங்க கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த 2 லூஸ் எண்ட் இங்க கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த லூஸ் எண்ட் கனெக்ட் ஆகல, இல்ல கீழே மாத்திரம் தானே கனெக்ட் ஆயிருக்கு. இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க வந்து இது கனெக்ட் ஆகல இல்ல. இப்ப இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம், இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றப்ப இது வந்து நம்ம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க, நம்ம வரையறதா இருந்தா இவ்வளவு யோசிக்க போறதே கிடையாது. we won't have to calculate so much. நம்ம பேப்பர் எடுத்து அவங்க வானிஷிங் அங்கங்க மார்க் பண்ணா கருன்னு வரைஞ்சிடும். டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கான நாலேஜ்ல ஒரு 100ல 1 பங்கு கூட இல்ல. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு சுத்தமா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அப்ப இப்படி ஒன்னொன்னா சொல்லி தந்துதான் நான் என் பிள்ளைகளை வந்து தப்பி கரையேற வச்சேன். சரிங்களா? இது வந்துருச்சு.
இப்ப டேபிளோடைய திக்னஸ் வந்து இப்படி இருக்கு, இங்க இருக்கு இவ்வளவு திக்னஸ் இருப்ப இதை வேனிஷிங்க்கு கொண்டு போறேன், இதை இங்க வேனிஷிங்க்கு கொண்டு போறேன், அங்க இருந்து வேனிஷிங்ல இருந்து வந்துச்சு, இங்க வேனிஷிங்ல இருந்து வந்துச்சு, வந்துருச்சு. டேபிளோடைய காலோடைய திக்னஸ் அவ்வளவு திக்னஸ் இருக்கு, அவ்வளவு திக்னஸ் இருக்கு. அப்ப அதை கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இதோடைய திக்னஸ் எவ்வளவு வரணும்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே ஒரு லைனை போடுறேன். அப்ப அதோடைய திக்னஸ் அவ்வளவு அப்படின்றப்ப அங்க வந்துருது. இந்த இடம் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார். இந்த இருங்க என்ன இருங்க வர்றேன் சரி. இப்ப இந்த 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 இது இருக்கு, இந்த கார்னர் பிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த திக்னஸ் நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறோம். நம்ம இவ்வளவு திக்கும் வைக்கலாம், இவ்வளவு இன்னும் தின்னா கூட வைக்கலாம். இப்ப இதுல இங்க ஒரு லூஸ் பாயிண்ட், இங்க ஒரு லூஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லூஸ் பாயிண்ட நம்ம வந்து இங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த லூஸ் பாயிண்ட இதுல கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த லூஸ் பாயிண்ட இங்க கொண்டு போய் ஸ்கேல் வச்சு கரெக்டா கோடு போட்டீங்கன்னா இப்ப இதுல இருக்கக்கூடிய திக்னஸோட இதுல திக்னஸ் கம்மியாகும்ல, கம்மியாகும், கட்டாயமா கம்மியாகும். அதை கம்மியாக்கிறோம். இந்த லைன் இங்க போயிருக்கு, இப்ப இந்த லூஸ் எண்ட் கனெக்ட் ஆகணும்ல, அதை வந்து அங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இது ரெண்டும் ஜாயின் ஆகுதா? இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் ஒண்ணு வருது. ஓகே ஓகே, புரிஞ்சுது சார். நாங்க இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டா போட்டுட்டு இருந்தோம், இப்போ இது இந்த மெத்தட்ல போட்டு, இந்த மெத்தட்ல இது இந்த புள்ளியை வச்சுக்கிட்டு இது கொண்டு போய் அங்கிட்டு போய் சேர்த்துறோம். இந்த கால் தெரியாது, இந்த கால் தெரியறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்க போயிருது ஒரு லைன், இங்க ஒரு லைன் போயிருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்க வந்து அந்த கால் இந்த இடத்துல முடியும். சரிங்களா? இது இங்க வந்துருச்சு. இப்ப இது மேல புக்கு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லும். கரெக்டா இது மேல புக்கு வச்சோம்னா, இப்படி புக் வச்சோம்னா இதுக்கு இங்க வேனிஷிங் போயிடும். புக்குடைய திக்னஸ் இவ்வளவு இருந்துச்சுன்னா இதுக்கு இங்க வேனிஷிங் போயிடும். புக்கு அப்படி ஃபார்ம் ஆயிருமா? இப்ப திக்னஸ் வேணும் அப்படின்னா அதே இதுக்கு திக்னஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கு திக்னஸ் கொடுத்து இங்க இருந்து அப்படி போய் தான் ஜாயின் தான் பண்றோம். ஃபார்ம் ஆயிருச்சா? ஓகே சார். இப்ப இது மேல இப்ப எங்க இப்ப என்ன ஆச்சு, இதோடைய இந்த இந்த திக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க இருந்து இதுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இதை கொண்டு போய் இங்க கனெக்ட் பண்ணோம். இப்ப இது மேல இன்னொரு ஒரு புக் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கிறோம். அந்த புக் லேசா திரும்பி இருக்கு. எப்படி திரும்பி இருக்கு? முதல்ல இருந்தே வரைஞ்சிருவோமே. ஹை லெவல் லைன், வேனிஷிங் பாயிண்ட் ஃபிட் பண்ணிடுறோம். டேபிளோடைய டாப் மாத்திரம் வச்சுக்கிறோம். சரிங்களா? டேபிளோடைய கார்னர் இது, டாப் மாத்திரம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வேனிஷிங் அந்த வேனிஷிங் கனெக்ட் பண்ணிடுறோம். டேபிளோடைய சைஸ் அவ்வளவு இருக்கு. அப்ப இதையும் இதையும் கனெக்ட் பண்றோம், இதையும் இதையும் கனெக்ட் பண்றோம். இது ரெண்டும் ஜாயின் ஆகுற இடம் இது இல்லைங்களா? ஆசிரிய பெருமக்களே, நான் வந்து அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்கேல் வச்சு போடல. அதனால கொஞ்சம் தப்பிதமாச்சு அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. டேபிளோடைய திக்னஸ் இருக்கு, திரும்ப வந்து இதை கனெக்ட் பண்றோம், திரும்ப இதை கனெக்ட் பண்றோம். அவ்வளவு திக்னஸ் இருக்கு, அதை அங்க கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளவு திக்னஸ் இருக்கு, அதை அங்க கனெக்ட் பண்ணிடுறோம். டேபிளோடைய டாப் கிடைச்சிருச்சா நமக்கு? இப்ப அடுத்து என்ன போறோம்னா ஒரு புக் வரைகிறோம். இந்த புக் வந்து கரெக்டா இந்த டேபிளோடைய இந்த சைட்ல இருக்கு. இந்த லெவல் அந்த லெவல்ல ஒன்னா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சோம்னா இந்த வேனிஷிங்க்கு கொண்டு போயிட்டோம்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சு அந்த வேனிஷிங் கொண்டு போயிட்டோம்னா, புக்குடைய திக்னஸ் இங்க வருதுன்னா இந்த வேனிஷிங் கொண்டு போயிட்டோம்னா, புக்குடைய அகலம் எவ்வளவு வருதுன்னா அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா ஒரு புக்கு இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னொரு புக் இது மேல இருக்கு. அந்த புக் வந்து என்ன ஆகுதுன்னா, இதான் அதோட புக்குடைய கார்னர். அந்த புக் லேசா திரும்பி இருக்கு. எப்படி திரும்பி இருக்கு? அப்படி திரும்பி இருக்கு. அப்ப இது வந்து
எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த லைனை கொண்டு போய் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கோ அதே அளவுக்கு இங்க இருந்து இது ஷிஃப்ட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேனிஷிங் லைன். ஃபாலோ பண்ணீங்களா? அப்ப ரெண்டாவது பாயிண்ட் எங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும், இங்க இருந்து வராது. இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் இங்க இருந்து வரும். இப்ப நான் புக்க வரையறேன் பாருங்க. ரெண்டு புக்கும் கரெக்டா இருக்குங்களா? ஆனால் எல்லாம் ஒரு டிராயிங்ல வேனிஷிங் பாயிண்ட் 2 பாயிண்ட் வேனிஷிங்ல ஹொரைசான் லைன் ஒண்ணுதான் இருக்கும். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஹொரைசான் லைன் ஒண்ணுதான் இருக்கும். அது மேல ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகலாம். ஒரு புக் இப்படி 2 பாயிண்ட் வச்சிருக்கு, இன்னொரு பாயிண்ட் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகலாமே தவிர இது இங்க போக முடியாது, இது இங்க வர முடியாது, இந்த லைன்ல தான் இருக்கும். இது பாருங்களேன், இங்க இருந்து இங்கதான் ஷிஃப்ட் ஆச்சு. 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வெர்டிகலா ஒரு லைன் மேல போகும். இதை இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இது இன்னொரு தடவை ப்ளூல போட்டு நான் செஞ்சு காட்டிடுறேன் இல்லையா? வேணுமா, தேவையில்லையா? இது வேண்டாம் சார், எங்களுக்கு 3 பாயிண்ட் ஒரு தடவை சொல்லி கொடுங்க சார். 3 பாயிண்ட் வருவோமா? ரைட், ஓகே. 3 பாயிண்ட் பில்டிங் தான் பசங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது சார். ஓகே ஓகே, 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். 8A இது 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஹைவே 8A 8A 8 to 8A. ஆமா சார், அது மட்டும் சொல்லி கொடுத்துருங்க சார் கொஞ்சம். நான் 40 நிமிஷத்துல முடிச்சிடலாம் யோசிச்சேன். இது ஒரே தடவை சொல்லி கொடுத்தாலும் இதாயிடும் உங்களுக்கு கஷ்டம். ஆமா, இது சிம்பிளஸ்டா எடுக்கிறதா இருந்தால் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அப்ப அபவ் ஐ லெவல் போகுதுன்னு வச்சுக்குவோம். இதான் ஹொரைசான் லைன், இதான் ஹொரைசான் லைன். நம்ம முதல்ல 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றப்ப நம்ம இம்மீடியட்டா என்ன செய்வோம், ஒரு கார்னரை வரைவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த பில்டிங் ஒரு பில்டிங்கோட கார்னர் வரையறேன். பில்டிங் மேல தலைக்கு மேல நல்லா போகுது, அபவ் ஐ லெவல் நிறைய போகுது, பிலோ ஐ லெவல் கொஞ்சம் தான் வருது. அதனால இப்படி நான் வச்சுட்டு இதையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன், இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். லூஸ் எண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? நான் இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன், இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன வேனிஷிங் மேல போகணும். ஆக்சுவலா நான் இந்த இடத்துல டிராயிங் ஆரம்பிச்சிருக்கணும். இருக்கட்டும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்ப இது நமக்கு விளங்கிடுச்சு. இது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா இப்படியே லைனை போட்டே போயிருவோம் நம்ம பேரலா. 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஸ்ல இந்த ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் மேல போகுது பாருங்க. இந்த ஆக்சிஸ்ல எவ்வளவு உயரத்துல போய் இது வேனிஷ் ஆக போகுது, இந்த பில்டிங்கோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த லைன்லாம் கிளியரா தெரியுது இல்லைங்களா? நான் வரைஞ்சிருக்கிறது டார்க் ஆகணுமா?
தெரியுது சார். தெரியுது. இப்ப இதுதான் பில்டிங்கோட அகலம். நம்ம வந்து இவ்வளவு உயரத்துல இருக்கோம்னு வச்சுக்கிறோம். நம்ம வந்து இவ்வளவு உயரத்துல இருக்கோம், அவ்வளவுதான் நம்மளுடைய சைஸ். நம்ம இங்க இருக்கோம், அதனால கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இங்க பார்த்தோம்னா இப்படியே போய் இந்த இடத்துல மேனேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. மேல மேல போய் வேனிஷ் ஆகுது. இந்த லெவலுக்கு மேல அது கரெக்டா கொஞ்சம் வெளியில வேனிஷ் பண்ண வச்சிருக்கேன். இந்த இடத்துல வேனிஷ் பண்ண வச்சோம்னா இப்ப இங்க இருந்து ஒரு லைன் அப்படி போகுது, இங்க இருந்து ஒரு லைன் அப்படி போகுது. சரிங்களா? அங்க இருந்து அப்படி ஒரு லைன் வந்து சேருது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சிருக்கோம், பக்கத்துல இன்னொரு ஒரு பில்டிங், பெரிய பில்டிங்கா இருக்கு. அப்ப இதோடைய லைன் வந்து இப்படி போகும், இதோடைய லைன் அப்படி போகும். மீனிங் அப்படிதான் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியும். இந்த லைன் இங்க வந்துடும். இப்ப இதோட ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்கிறதா வச்சுக்கோம், இதோட கொஞ்சம் பெரிய பில்டிங் ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா இது வந்து அங்க போயிரும், இது அங்க போயிரும், இந்த பாயிண்ட் இங்க வந்துரும், இந்த பாயிண்ட் இங்க போயிரும். இது வந்து 10 அடி அப்படின்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அடி பில்டிங் அது. அப்ப 10 ஃப்ளோர். 10 ஃப்ளோர்ன்றப்ப வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல வந்து ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு கதவு, அங்க ஒரு ஜன்னல் இருக்குன்னா மேல போக சிறுசாயிட்டே போகும் இல்லையா, ஃப்ளோரே சிறுசாயிட்டு போகும் இல்ல, மேல போக சிறுசா, கீழே பெருசா இருக்கும், மேல பெருசா சிறுசாயிட்டே போகும் இல்லைங்களா. இப்ப நான் பிளாக்ல போட்டுறேன், ஒரு பில்டிங் மாத்திரம் பிளாக்ல போட்டுறேன். இவ்வளோ லைன்ஸ் அவங்களுக்கு சொல்லி தரதுனால, கஷ்டப்படுறதுனால இது ஆக்சுவலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தோம். இது 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மொத்தம் சொல்லி தரவே முடியாது. 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க தரவானதுக்கு அப்புறம் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க தரவானதுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜன்னல்லாம் போடுறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போறது ஈஸியும். இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து அடுத்தது நம்ம கொண்டு போறது சார், இது செகண்ட் கிரேடுக்கு வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து சிலபஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரியற மாதிரி இருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் முடிச்ச உடனே செகண்ட் கிரேடுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். செகண்ட் கிரேடுக்கு அல்லது ஏதாவது ஒரு ஏஜ் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த ஏஜ்லன்னா இவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் முடிச்ச உடனே செகண்ட் கிரேடுக்கு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது இவ்ளோ லைன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம டீச் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. மேம் என்னன்னா ஆக்சுவலா நான் பார்த்ததுல சொல்றேன். நான் வந்து என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய கிராண்ட் சில்ட்ரன், என் ஸ்டூடெண்ட்ஸோடைய சில்ட்ரன், இவங்கள்ட்ட வந்து நான் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்றோம்னா, நீங்க சொல்றது சரி தப்பிதான்ற பத்தி நான் பேசவே இல்லை, நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசுறேன். என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து இது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணோம்.
இவங்களுக்கு இது டிஃபிகல்ட்னு நம்ம அசஸ் பண்றோம். ஆக்சுவலா வந்து நான் ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்குள்ள போல, சோசியாலஜிக்குள்ள உள்ள போகல. நான் இந்த லெசன் வந்து நான் வச்சதுக்கு நியாயம் சொல்றேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மேம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இன்டெலிஜென்ட், எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிக்க தெரியும்ன்றத பாருங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வீட்டுல இன்னைக்கு என்னமோ ஸ்பெஷலா சமையல் நடந்திருக்கு, வீட்டுல பிரியாணி செஞ்சிருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததும் தப்பிதமான நேரத்துல வந்துட்டாங்க. இந்த பிள்ளைகிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க, என்னப்பா இன்னைக்கு சாப்பிட்டியா? நீ இல்ல, இனிமேதான் சாப்பிடணும், ஹாலிடே ஸ்பெஷல் சாப்பாடு வேற, அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தட்டாணி புட்டாணின்றான் அந்த பையன். அதாவது அவனுக்கு வந்து பிரியாணின்னு சொல்லக்கூடாதுன்றது வந்து அவனுக்கு தெரியுது. இல்லைங்க, பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து இது தெரியாதுன்னு நம்ம சொல்லாம விட்டுறோம். நான் வந்து நீங்க Facebookல நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 வயசுக்குள்ள ஒரு 7 வயசு பையனுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். Facebookல வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மேம் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு நான் ஆர்கியூ பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தா கத்துக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். ஆனால் அவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க மாத்திரம் தெரிஞ்சிருக்காங்க. அது தெரிஞ்சுன்னா இல்ல தெரியாதுன்னு. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் சார். நாங்க இப்போ அதே நீங்க சொன்ன மெத்தட்ல தான் நாங்க பண்றோம். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா நிறைய இந்த மாதிரி இப்போ ஒரு டேபிள் புக் வரையும் போது மத்ததெல்லாம் பில்டிங் எல்லாம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப பெர்ஸ்பெக்டிவ் லைன் அவங்க சொல்றது நீங்க சொல்லும் போது அது உங்க கிட்ஸுக்கு சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா இப்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம் நாங்க. இப்ப 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா அந்த வேனிஷிங் பாயிண்ட்ல போய் முடியற மாதிரி அப்படின்னு நம்ம இந்த ரயில்வே ட்ராக் இதெல்லாம் சொல்லி தந்துறோம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லி கொடுத்துறோம். இந்த நிறைய லைன்ஸ் போற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களாங்கிறது தான் என்னோட வேற. ஆக்சுவலா வந்து நிறைய லைன்ஸ் இல்ல. அதாவது ஒரு வேனிஷிங் பாயிண்ட் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு வேனிஷிங் பாயிண்ட் இருக்கு. இதுல வந்து புள்ளிகள் வச்சிருக்கோம், அந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றப்ப வேற வேற லைன்ஸ் இருந்தாதான் நிறைய லைன்ஸ். இப்ப ஒரு பிரஷை எடுத்து அந்த தனித்தனியா அப்படி வரக்கூடிய பிரஷ் கொடுத்தீங்களா, இங்க்ல நினைச்சு கோடு போட்டோம்னா நானும் வந்து ஒன்னா வர்றப்ப அப்படின்னு திருப்பினோம்னா சேருது பாத்தீங்களா. அது சின்ன பிள்ளைகளை வந்து தனித்தனி பிரஷ் வச்சு போட சொன்னீங்கன்னா போடுது. ஸோ தே ஹாவ் அன் இன்ட்ரிகேட் கிளீன். அவங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே இப்படித்தான் செய்யணும் அப்படின்றது. நாம ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கோ எல்லா எக்ஸசைஸையும் 2 தடவை 3 தடவை செய்ய வச்சுட்டு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போய் அந்த எக்ஸசைஸையும் 2 தடவை 3 தடவை செய்ய வச்சுட்டு 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வர்றப்ப இவங்களுக்கு வந்து அந்த 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நம்ம எதுவுமே சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நான் திரும்ப போறேன் பாருங்களேன். Sir, actually this perspective is logic drawing, sir. Yeah. So for small kids, logic drawing is not easy. They cannot understand so many lines. They have to remember which line they have to draw for what purpose. They are see. And all the kids are not same, no sir. Only few kids will be smart. They will understand. But for other kids, it will be difficult. So you can keep this as the grade, but after I think 4th or 5th grade. No, impossible. I'll tell you why. Without understanding perspective, you cannot learn to do many things. See, the idea of one getting behind another. If you're going to be doing a landscape, the person in front will be big, the person far away is going to be small. If the child is going to be drawing a playground, the gate is going to be bigger than the building in the drawing. How are we going to explain that? They can understand this thing. They can easily understand because they are doing it from childhood. They are seeing it. But this perspective is completely logic. They have to understand which thing. In simple way, you can tell them that the things which is far that will be small, and then which is the close, it will be big. That way you can understand. You can explain kids. But if we are going to say younger human beings don't have logic, we are wrong.
No, I'm not saying that they don't have logic, ஒரு but நிமிஷம் சார் understanding logical drawing is different thing. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேம். நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேம். நான் 6 இயர்ஸ் உங்க புக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு அந்த செகண்ட் கிரேட் வரும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்னொன்னு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லி தரும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை கத்துக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா அதை வந்து இது பண்ணிட்டு நாங்க பெர்ஸ்பெக்டிவ் படிக்கிறோமா, இவ்வளவு அழகா பண்றோமா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் சொல்றாங்க. மேடம் அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் சொல்லுவேன், நீ பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா ஈஸியா வரையலாம் சொல்லியிருக்கேன். சோ அதனால அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க இந்த சப்ஜெக்ட். இல்ல என்ஜாய் பண்றாங்க, கட்டாயமா என்ஜாய் பண்றாங்க. இது ஈஸின்னு நான் சொல்லவே இல்லைங்க. I'm not saying this is easy. This is not easy. Definitely நமக்கே கஷ்டங்க. நம்ம புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இது வந்து based on age மேடம். இந்த ஏஜுக்கு நம்ம சொல்லி தரோம்ன்றது. இப்ப நீங்க இப்ப ஹையர் இப்ப the students are studying 10th 11th னா சார் சொன்ன லாஜிக்ல எக்ஸ்பிளைன்டா போலாம். நீங்க இதே லாஜிக்க நீங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பட் அது நீங்க டீச்சரோட ஸ்டைல்ல இந்த விஷயத்தை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல புரிய வைக்கணும், அவ்வளவுதான். ஒரு செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பிரவீன் முடிச்சிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி இது வந்து அப்படி கிடையாது. இது ஏஜ் தான் மேடம். அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பயந்து தியரியை ரொம்ப பேசாம சார் நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க சார். கரெக்ட் சார் ஒரு இல்லாம ஏஜ்லாம் கிடையாது சார். எக்ஸ்பிளைன் பண்ணனும், அவ்வளவுதான். இது வந்து சார் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு இப்படிலாம் தேவைன்னு புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். இது பேஸ்ட் ஆன் ஏஜ் நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க எப்படி டீச் நம்ம டிசைட் பண்ணி. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கரெக்ஷன் பண்ணும் போதும் ஈவன் எக்ஸசைஸ் புக்கும் சரி எக்ஸாம் பேப்பரும் சரி அந்த ஏஜை பார்த்துட்டு அந்த ஏஜை வச்சுதான் இது எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வரைஞ்ச சொல்லுங்க சார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்களேன். கிடையாது சார். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். நான் டிராயிங் கூட நான் எல்லா குரூப்ல நான் அடுத்த லெவல்ல நான் பண்ணும்போது நான் அனுப்பி விடுறேன் சார். அதான் இன்ட்ரெஸ்ட் தான் சார் மெயின். ஏஜ் எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது சார். நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் சார். அதாவது கொஞ்சம் ஸ்மாரா இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து 6 மந்த்க்கு எழுதுற டெஸ்ட்டை 1 இயரா நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வச்சா நல்லா தான் சார் பண்றாங்க. நம்ம நிறைய மோதுனா புக்ல இருக்கிறத விட நிறைய எக்ஸஸா நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு நிறைய லெசன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு. அந்த புக்ல இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது சார். ரொம்ப பெஸ்டா பண்ணுவாங்க சார். இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் டிராயிங்க்கு இம்பார்ட்டன்ட் சார். ஏஜ் லெவல் எதுவுமே கிடையாது சார். இது ஒரு 10 வயசு பிள்ளைக்கு 3 கிளாஸ் எடுத்தேன். 3 1 hour கிளாஸ் ஆன்லைன்ல எடுத்தது. ஒரு 10 வயசு பிள்ளைக்கு நான் வரைஞ்சது. அந்த பிள்ளை வரைஞ்சது வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு, என் பேஜ்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. படம் இப்படி இல்ல, இது நான் வரைஞ்ச படம். ஆனா நான் அந்த பிள்ளைக்காக கொஞ்சம் சிம்பிளாக்கி வரைஞ்சிருக்கேன். இந்த பிள்ளையோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைஞ்ச படம் வந்து இங்க இருக்கிற ஆளும் இதே சைஸ், அங்க இருக்கிற ஆளும் அதே சைஸ். பிலோ ஐ லெவல், ஐ லெவல், அபவ் ஐ லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லாஜிக் உங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல. பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க லாஜிக், எல்லா லாஜிக்கும் ஒண்ணுதாங்க. வீட்டுல அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைங்க வந்து அசஸ் பண்றாங்க. நம்ம இதை தனியா அதை தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. The children have the capacity to understand which relative or which friend is like what. இதுக்கு மேல என்ன லாஜிக் பண்ண? அப்ப வந்து நம்ம எப்படி, நீங்க இந்த ஒரு மேடம் சொன்ன மாதிரி நம்ம எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு போறோம்ன்றத வச்சுதான். அதை நான் சொன்னேன், பெரிய காரியம் செய்யறோன்றதை மட்டும் சொன்னோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட வந்து இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க, பயந்து ஓடி போயிருவாங்க. இல்ல இரு சிம்பிளா இரு. இந்த கட்டம் பொட்டியா, அடுத்து இதுக்கு போமா, அதுக்கு போமா. மேம் அந்த ட்ரெயின் ஒண்ணு வரைஞ்சானே, அவ்வளவு ஈஸியான படம்னு சொல்றீங்க. அத இப்ப வரைஞ்ச ட்ரெயினை சொல்றேன்.
Sir, shall we continue to our topic, sir? Shall we continue the topic? What all the topics? Because it has been diverted now. As sir told first only, let him explain. Then we will go for the difficulties. Otherwise, it will be diverted. Easy drawing. I don't think this is an easy drawing. This is not an easy drawing. It became easy in the way it was explained. It became easy because I had practiced it 100 times. True. So when I say, when you're going to be taking an elliptical shape, it happens. So when we do that in front of the students will also be able to do it. Okay, let me go to the 3-point perspective and then yes, sir. Because the subject will be diverted, please. Sir, இத முடிச்சிட்டு தான் அடுத்தது இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். திரும்ப சொல்லுவாங்க இன்னைக்கு ஆக்சுவலா இதோட முடிச்சிட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கரெக்டா இருக்கா மட்டும் எனக்கு சொல்லிடுங்க சார். சரிங்க. இப்போ வந்து என்னன்னா இப்ப அப்படி நம்ம இந்த வேனிஷிங்ல போயிட்டு இருக்கிறப்ப மேல போறப்பையும் இது சிறுசாகிட்டே போகும் இல்லைங்களா? ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு இது வச்சோம்னா மேல போறப்பையும் அது வந்து சிறுசாகிட்டே போகும். மேல போக போக லைட் ஆகிக்கிட்டே போகும். இது வந்து சொல்லி ஒரு தடவை சொல்லி தந்தாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்க முடியும். அந்த ஃபீல் வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா, அவ்வளவுதான். இப்ப நான் ஒண்ணே உங்ககிட்ட கேட்கலாமா சார்? ஏன்னா எனக்கு அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்கு சார். இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் வரையறோம்ல சார், நான் ஒரு ஈஸி மெத்தட்ல செய்யறேன். அது வந்து கரெக்டான்னு மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. பாருங்களேன், காட்டுங்களேன். நான் வந்து சரி இதுல காட்டவா சார்? இந்த கேமரால காட்டுறேன் சார். இதோட டிஸ்கஷன் வெச்சுப்போமாங்க சார்? இதோட முடிச்சுக்கிறோம் சார். அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ இது 3 to 4:30 வெச்சிருந்தோம் சார். தெரியுதா சார்? இதே அப்படியே நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணிக்கலாம். நோட்புக் தெரியுதா சார்? இந்த மீதி இருக்கிற விஷயத்தை நோட்புக் தெரியுதா? இது இவங்க மேம் ஏதோ ஒரு டிராயிங் வந்து கரெக்ட்டான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம் சார். கொஞ்சம் மேல தூக்கிடுங்க. கொஞ்சம் மேல தூக்கிடுங்க. கொஞ்சம் மேல கொண்டு வாங்க. மேல தள்ளுங்க. ரைட். இப்போ நான் ரயில்வே ட்ராக் எப்படி ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன்னா, ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் போட்டுறேன் சார். போட்டு சென்டர்ல வேனிஷிங் பாயிண்ட், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் கொண்டு வரேன், ஹெல்ப் லைன் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிக்க சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பலகை வந்து ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைவா இருக்கும், சரியா வராது. சோ இது வந்து நான் என்ன செய்யறேன், ஒரு 7, அதுக்கப்புறம் ட்ராக்குக்கு வேண்டியது டெப்த், ட்ராக்கினுடைய டெப்த் காட்டுறேன் சார். அப்புறம் வெளியே வர்றதுக்கு ஒரு லைன் இங்க இருந்து கொண்டு வந்துட்டு இத இப்படியே கொண்டு வந்துட்டு வெளியே வரேன். சோ இப்படியே வரைஞ்சிட்டே வரேன் சார். இதுக்கு மட்டும் நான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து பண்ண சொல்றேன். இது கரெக்டா? பெர்ஃபெக்ட். சரி சார். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த சரியா அந்த சென்டர் பண்ணி வரைய தெரிய மாட்டேங்குது. கோணலா போறது நீங்க செய்யறது பெர்ஃபெக்ட்டா. என்ன சார்? பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றேன். சரி, தேங்க் யூ சார். அவ்வளவுதான். சரிங்களா? இது நம்ம இது நான் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மையான சட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு டீச்சருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஒரு டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா சொல்லி தந்துட்டு இருக்காங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அட் அ கோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படி போனா தான் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மாத்திரம் கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனோம்னா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். ஏன்னா இந்த லாஜிக் வந்து ஏன்னா நம்ம பாக்குறது நேருக்கு நேரா பாக்குறது, அது அவ்வளவு ஈஸியா பிரேக் பண்ணி 2ஆ சொல்லி தர முடியாது. எப்படி
பென்சில் ஷேடிங் தனியா வாட்டர் கலர் ஷேடிங் தனியா கத்துக் கொடுக்க முடியுமோ அத மாதிரி 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தனியா 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தனியா கத்துக் கொடுக்க முடியாது. கண்டினியூஸா ஒரு செயின் மாதிரி போனா தான் முடியும். சரிங்க, இது நம்ம ஆக்சுவலா 3 to 4 சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இது அடுத்தது கண்டினியூ ஆகுது அடுத்த இதுல. அடுத்த வீக்ல நம்ம வந்து எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நம்ம கண்டினியூ. ரஞ்சித் சார், Thank you sir, thank you so much. சார் உங்களோட டீச்சிங் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நல்லா தவனேசன் பேசுறேன். சொல்லுங்க தவனேசன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன் ஜியோ. நல்ல சந்தோஷம். ஹாப்பி. ரஞ்சித் சார், தேங்க்ஸ் டு ஆன்லைன் கிளாसेस. எப்படி இருக்கீங்க? முகமாவது பாருங்க. வெல்கம் sir. Welcome. Thank you so much, sir. Thank you. Thank you so much. Thank you sir. Thank you. It's a very good explanation. Very good explanation. Thanks a lot. ரஞ்சித் சார் எல்லாம் நல்லா இருக்கு. Okay. Shall we take a move, sir? Raghu sir. You can madam. Raghu sir. Teachers class just discussion தான் பண்ணிட்டு இருக்கோம். So உங்களுக்கு வேற யாராவது லீவ் ஆகணும்னா லீவ் ஆயிக்கலாம். Excuse me, sir. One thing I wanted to ask Ranjit sir. Raghu sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு. ஓகே. சார் இருங்க, ஒரு டீச்சர் ஒரு क्वेश्चन கேட்கணுமா? Yes, you can ask me. Me, Vidya Prasad from Bangalore. I'm very much new to this, but I have not received any syllabus set because I'm registering now. But anyway, I got it to know that all